அந்த சலூன் கடைக்கு அன்னைக்கு தான் அவர் முடிவெட்ட போயிருக்காரு. முடிவெற்றவர் இவர்கிட்ட பேசிக்கிட்டே முடிவெட்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ டாபிக் எங்கெங்கே போய் கடவுள் பக்கம் வந்திருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் நம்பலை சார் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு அவர் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போயும் நீங்கள் திருப்பக்கம் போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ அனாதைங்க, எவ்வளோ ஏழைங்க, எவ்வளோ நோயாளிங்க இருக்காங்க. உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு இவ்வளோ வலியும் வேதனையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு இவர் சரி மேற்கொண்டு பேசணும்னா வாக்குவாதம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பேசாமல் அப்படியே வெளியில் போயிருக்காரு. வெளியில் போகும்போது பெரிய தாடியும் பெரிய முடியோட ஒருத்தர் வந்துட்டு இருந்திருக்காரு. உடனே அவர் உள்ளே வந்து நம்ம ஊரில் முடி திருத்துறவன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ நான் கூட முடி திருத்துறேன் தானே சார் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா வெளியில் ஒருத்தர் ஏன் அவ்வளோ பெரிய முடியும் அவ்வளோ பெரிய தாடியோடு வந்துட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் அவருக்கு முடியும் தாடி இருக்குன்னா அவர் எங்ககிட்ட வந்தால் தானே நான் கிட்ட முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. கரெக்ட், அதே மாதிரி தான் கடவுள் இருக்கிறாரு. அவர் நீங்கள் சரணாகதி அடைஞ்சாலோ இல்லை அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அறிய முற்பட்டாலோ தானே அவர் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுல லாஜிக்கே இல்லை அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு கடவுள் இல்லைன்னு நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர்கிட்ட போயிட்டு கடவுள் இருக்கிறாருன்னு நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. யாரையும் மாற்ற முயற்சிக்கிறேன்னு மன கஷ்டப்படாமல் அவங்கவுங்களாவே ஏற்றுக்கிட்டா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம்.